தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிசி சப்போர்ட் வீடியோ அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பட் பிசி சப்போர்ட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு எக்ஸ்பென்ஸ் சீரிஸ் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ 2 சீரிஸில் நான் இதை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவேன் வீடியோவை. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏபியூனா என்னது, சிபியூனா என்னது அண்ட் ஜிபியூனா என்னது அப்படின்றத போய் பார்க்க போகிறோம். ஸோ சிபியூ, ஜிபியூ அண்ட் ஏபியூ, ஸோ மூணுமே வெவ்வேறு இதானது. பட் அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் கட் பண்ணதான் என் அடையாளம் தெரியாமல் இருக்கும். பட் நான் தான் அது. ஓகேவா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏபியூ அண்ட் சிபியூ அண்ட் ஜிபியூ, ஸோ இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் அப்படி என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சிபியூலேருந்து ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அதுதான் பேசிக். ஸோ சிபியூலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஸோ சிபியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மல்டி ட்ரான்ஸ்ஃபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இது என்ன எதுக்கு அப்படின்னா, ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்படி பிரெயின் முக்கியமோ அதே மாதிரி இது இருந்தால் தான் நம்ம லேப்டாப்போட பிரெயின் கூட சொல்லலாம். ஸோ இதோட வேலை என்னன்னா எல்லா இதையும் கரெக்டான ப்ராசஸிங் பண்ணுறது. அதாவது இப்போ ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிரைவ்லேருந்து அந்த ஓஎஸ்க்கு இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம்னா நம்ம டெஸ்க்டாப்புக்கு என்ன தேவையோ அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளேஸ் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த சிபியோட வேலையேவும். இந்த சிபியூ இதுக்காக தான் மட்டுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனே எடுத்துக்கோங்களேன், ஃபோன்லேன்ற சிபியூ இருக்கும். ஸோ சிபியூன்றது இந்த அட்ரினோவாக இருக்கலாம், மீடியாடெக்காக இருக்கலாம். ஸோ இதில் அவங்க சிபியூ சப்ளை பண்ணுறவங்க தான், ஜிபியூ வந்து கிடையாது. ஸோ ஜிபியூன்றது பார்த்தீங்கன்னா அட்ரினோ வந்து இப்போ ஸ்னாப் ட்ராகனில் வந்து அட்ரினோன்ற ஜிபியூ இருக்கும். அதே மாதிரி இந்த மீடியாடெக்கில் பார்த்தீங்கன்னா மாலி. ஸோ இந்த மாதிரி இதான் ஓகேவா, இதான் வந்து ஜிபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த சிபியூ அப்படின்றது வந்து அந்த கம்பெனி அதான். ஸோ சிபியூ வந்து இன்டெல் ஏஎம்டி. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சிபியூஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற எந்த கம்பெனி இதில் கிடையாது, போட்டியிலேயே கிடையாது. ஓகேவா? இருக்கும், பட் இன்றைய நடைமுறையில் யாரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோவா. ஸோ நீங்கள் சிபியூவோட வேலை என்னன்னா, ஒரு ஃபைலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த இங்கேருந்து அங்கே எடுத்து கடத்தி கொடுக்குறது. இப்போ ஒரு ஃபைலே அங்கேருந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் அந்த ஃபைல் எடுத்து அங்கே போடுறேன்னா அதுக்கு தேவைப்படுற இந்த சிபியூ அவ்வளோன்றது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஓவராக டிப்டின் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் கடுப்பு தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூக்கும் சிபியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிபியூ பண்ணுற எந்த வேலையுமே ஜிபியூ பண்ணாது. ஸோ ஜிபியூவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ராசஸ், அதாவது ஜிபியூ ப்ராசஸ் யூனிட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல்ன்றது எல்லா ரவுண்டிங், அதாவது சென்ட்ரல் அப்படின்னா நடுவுலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதுவே ஜிபியூ அப்படின்றது என்னன்னா இந்த கான்செப்ட்லேயே வராது. சரிங்களா? ஜிபியூன்றது வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபியூவில் என்ன செய்யும் அப்படின்னா இது பண்ணும். ஸோ அதாவது என்னன்னா, இப்போ கிராஃபிக்ஸ், அதாவது கேம் விளாடுவோம் இல்லை ஒரு ஹை இன்டென்சிட்டி 3D, ஸோ 3D சொல்லுவோம்ல. ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. 3D அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூவால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜிபியூ வந்து ஒன்லி கிராஃபிக்ஸ் வீடியோவை மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதாவது கிராஃபிக்கல் கண்டென்ட் அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் இது யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இதனால சிபியூ மட்டும் இருந்தால் ஜிபியூ வேலை செய்யாது. ஸோ ஜிபியூ இல்லைனா சிபியூ வேலை செய்யாது. அப்படி அந்த மாதிரி விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்கன்னா சிபியூ மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஜிபியூன்றது தனியாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அப்படின்னா தான் உங்கள் சிபியூ அடியாகாமல் இருக்கும். ஸோ இப்போ சிபியூ மட்டும் இருந்தால், அதாவது மோஸ்ட்லி லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சிபியூ அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி சொல்கிறாங்களா. ஸோ ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரது இன்டெகிரேட்டட் சிபியூ. அது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் நான் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இந்த இதில் என்ன கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த கிராஃபிக்கில் வந்து ஜஸ்ட் உங்களோட கிராஃபிக்ஸ், அதாவது இந்த கேம் விளாடுறது இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் இது புஷ் பண்ணும். ஸோ அதனால் இதோட வேலை வந்து கம்மியாக இருக்கும். அதாவது சிபியூவோட வேலையை விட இந்த வேலை கம்மியாக இருக்கும். ஆனால் சிபியூ பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஜிபியூவோட வேலை பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ இந்த ஜிபியூ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை மட்டும் தான் கடத்துது. அதனால கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம தனியாக வாங்கும்போது கேமர்ஸ்க்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து ஏபியூ அப்படின்னா என்ன? ஏபியூன்றது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, சிபியூ வித் ஜிபியூ. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டெகிரேட்டட், அதாவது இப்போ நான் என் ஃப்ரெண்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேருக்கு தனித்தனி மூளை இருக்கும். ஸோ அந்த மூளையை வந்து ஒன்றாக்குறது தான் இந்த ஏபியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபியூவில் என்ன ஒரு பெஸ்ட்னா, இந்த ஏபியூ இப்போ நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக ஜிபியூ போட தேவையில்லை. ஜிபியூ போடாமல் இந்த ஏபியூலே, அதாவது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன் ஏபியூவில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி அப்படின்ற கிராஃபிக்ஸ் எம்பி அப்படின்ற ஒரு கணக்கு வரும். இந்த இதில் என்ன அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன
விஷயங்கள்லாம் இருக்குது, மைனூரான வேல்யூ. ஸோ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சத்தியமாக புரியாது, ஏன்னா எனக்கே புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபியூ அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா சிபியூ, இந்த சிபியூவோட செய்கிற வேலையும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிபியூ, அதாவது ஜிபியூ செய்கிற வேலையும் இந்த ஏபியூ சேர்த்து செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதில் எது வாங்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஏபியூ அண்ட் சிபியூ ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் பார்க்குற வேலையை விட 2 பேர் பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இந்த இடத்துலையும், அதாவது இன்டெகிரேட்டடே பண்ணி இருந்தாலும் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜிபியூ நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிபியூ புஷ் பண்ணுறதா இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கேம் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த இடத்துல ஷட்டர் ஆகும். ஸோ அந்த ஷட்டர் அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏபியோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிபியூவும் ஜிபியூ ஒரே நேரத்தை புஷ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த இதில் என்ன ஆகும்னா, சிபியூவோட ரேஞ்சும் 100ல் இருக்கும், அதே மாதிரி சிபியூவோட ரேஞ்சும் 100ல் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, டோட்டல் ஹீட்டிங் அதிகமாகிறதுனால இதோட ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கம்மியாகும். அதுவே இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா, சிபியூ வந்து இப்போ ஜிபியூ நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிபியூ வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த இதில் உங்களுக்கு ஷட்டர் ஆகுது ஜிபியூ வந்து ஷட்டர் ஆகுது அப்படின்னா, ஏபியூ அந்த சிபியூ இருக்கும் பார்த்தீங்களா, சிபியூ வந்து ஓரளவு அதுக்கு புஷ் பண்ணும். ஸோ அப்போ இருக்கும்போது இதோட ரெண்டோட ஈக்குவலைட் பண்ணிக்கணும், அதாவது சமப்படுத்திக்கணும் அதோட வேல்யூஸை, அதாவது ஹீட் இன்சுலேஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெண்டுமே தனியாக. ஆனால் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபியூ இன்டெகிரேட்டட் தான் தராங்க. ஏன் அப்படின்னா அவங்களால தனியாக ஜிபியூ அண்ட் சிபியூ ரெண்டும் வாங்கி பண்ணி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் நம்ம கவர்மெண்டால சத்தியமாக முடியாது, அதான் உண்மையான விஷயம். ஆனால் இப்படி கொடுத்தாங்க, இல்லை வருங்காலத்தில் இந்த ஏபியூ தனியாக சிபியூ தனியாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ வர யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கேமிங் கிரியேட் பண்ணுறதுல கூட ஓரளவு டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கலாம், ஸோ என்ன மாதிரி சில பேர் கூட தெரிஞ்சவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த விஷயத்தில் சில தப்புகள் நடக்க தான் செய்யும், என்ன சரி. ஆனால் உண்மையிலே எவ்வளோ அழுறாங்களோ யாருக்கு தெரியும். லேப்டாப் ஏபியூவில் கொடுக்குறாங்க, பட் ஏபியூன்றது அந்தளவு பவர்ஃபுல்லானது கிடையாது, உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏபியூ வந்து 1 GB வரைக்கும் தான் அதோட ஹையஸ்ட் கிராஃபிக் ப்ராசஸிங் வந்து அவ்வளோதான் இருக்கும் ஏபியூவில். அதுவே ஜிபியூவில் நீங்கள் தனியாக வாங்கும்போது அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ நாளும் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏபியூவோட சப்ளை கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த ஏபியூ தனியாக சிபியூ தனியாக வாங்கும்போது அதோட டெவலப்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு ஏபியூ வாங்குவேன்னா ஜிபியூ வாங்குவேன்னா, ஆப்சல்யூட்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்சல்யூட்லி நான் ஏபியூ தான் வாங்குவேன், ஏன்னா என்னோட பட்ஜெட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அப்படின்ற பட்சத்துக்கு நான் ஏபியூ தான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஏபியூ அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, யாருன்னா ஏஎம்டி. ஸோ அந்த ஏஎம்டி கம்பெனிக்காரங்க மட்டும்தான், அதாவது இன்டெல்லையும் முதல்ல லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்க வந்து ஏபியூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சிபியூ மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெல் பென்டிஎம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டெல் டியூல் கோர். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெல் வீடியோ கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இன்டெகிரேட்டராக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா 2017 ஐ திங்க், ஸோ சம்திங் 2012 அந்த ஆனால் இயர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி காரங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏபியூ அப்படின்ற விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்விடியா, ஸோ இந்த ஜிபியூ கிரியேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா என்விடியாவாக தான் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். இந்த என்விடியா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிபியூன்றது கிடையாது, இவங்க வந்து ஜிபியூ மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்டெல் இப்போ பார்த்தீங்கன்னா சிபியூ மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒருவேளை இந்த 2 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சிபியூ, அதாவது இந்த இன்டெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து என்விடியா வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு டபுள், அதாவது வேற லெவல் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எந்த கம்பெனி யாரை வாங்குறது அப்படின்றத நம்ம பேச வரல, பட் ஒரு வேலை அப்படின்றது தான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இன்டெல் பார்த்தீங்கன்னா சிபியூ மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க, என்விடியா பார்த்தீங்கன்னா ஜிபியூ மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஏஎம்டி பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஏபியூ அண்ட் சிபியூ, ஸோ ரெண்டுமே கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஹீட் இன்சுலேஷன் அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டெல்ல தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் ஏஎம்டியை பாராட்டதே ஆகணும், ஏன்னா ஏஎம்டியில் ஹையர் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கம்மியாக வருது. ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொன்று பெஸ்ட்டு தான், ஓகேவா. ஏதாவது ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது நல்லா இருக்கும், ஓகேவா. இப்போ இன்டெல் ஐகோர் i9 விட இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் நல்ல ப்ராசஸ்லாம் இருக்குது, அதாவது ஏஎம்டியில் நல்ல ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நான் ஹைகோர் கேமிங் ஆடுவேன் அப்படின்னா
நீங்கள் ஏபியூ அதாவது சிபியூவும் ஏபியூ சிபியூ அண்ட் ஜிபியூ சரியா தப்பாக சொல்கிறேன் சிபியூ அண்ட் ஜிபியூ. ஸோ இதை ரெண்டையும் தனித்தனியாக வாங்கி போடுறதா நல்லது. இல்லை நான் நார்மலான ஒரு யூசர் தான், சும்மா அப்பப்போ கேம் விளாடுவேன், இல்லை நிறைய நேரம் வீடியோ பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஏபியூ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பாக எனக்கு எந்த டவுட் இல்லை, கண்டிப்பாக வளருங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வாட்ஸ்அப் நோரோட இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இல்லை வேறு எந்த வீடியோனாலும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ப்ளஸ் என் ஃப்ரீ ஃபயர் ஐடி கொடுப்பேன், நீங்கள் என்ன ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.